ஹாய் டார்மீஸ், அன்யாசியோ. வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வியோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன் ஷாட்டுக்கு நேமும் கிடையாது, இன்ட்ரோவும் கிடையாது. ஸோ அப்படியே போகிற பக்கம் பார்த்துக்கே போய்க்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டில் ஏதாச்சும் சத்தம் வாய்ஸ் ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு என்னோடய வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கோங்க. என் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. முக்கியமாக லைக் போட்டுட்டு போயிடுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வாங்க சிட்டா அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் உங்களை தான் காட்டுறோம். ஐயோ கடவுளே, இந்த அம்மா வேறு எங்கே போய் தொலைஞ்சிச்சுன்னே தெரில. இந்த டேக்கனில் வந்து மாட்டுன்னு வச்சுக்கேன், தொலைஞ்சேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை தேடிகிட்டு இருக்கீங்க. ஐயோ அப்பா, அப்பா அம்மா எங்கே போணுச்சு? அம்மாவை காணோம். இங்கே தானம்மா இருந்தா, எங்கே போனான்னு தெரியலையே. இங்கே தான் இருந்தாங்க, நான் இப்போ தான் பார்த்தேன்னா காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீ அங்கே போய் தேடு, நான் அப்பா இங்கே போய் தேடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேருமே தனித்தனியாக போய் உங்கள் அம்மாவை தேட ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கும்போது ரூமுக்கிட்ட ஒரு வாய்ஸ் கேட்குது. அங்கே என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் அம்மாவும் உங்கள் அத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அத்தை, அண்ணி எப்போ உன் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிற? என் பையனுக்கு வயசாகிட்டே போயிருக்கு. இவ்வளோ நாள் உன் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லிட்டு தானே என் பையனுக்கு கல்யாணம் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தேன். அவன் மனசில் நான் ஆசையை வளர்த்தி விட்டுட்டேன். அவன் ஒயினை நினச்சிக்கிட்டே நிற்கிறான். அவன் நான் இன்னைக்கு எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். வேற ஒரு பொண்ணு பார்க்குறேன்டா அப்படின்னு கேட்டேன். நான் கேட்கவே மாட்டேங்கிறான். ஆனால் ஒயனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலம் நினைக்கிறான். நீ நானா இப்படி சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்த்து கேட்குறாங்க. ஐயோ நாத்தனாரே, நீ வேற, அவள் வந்து ஸ்கூல் தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன இன்னும் அவசரம்? கொஞ்ச நாள் போகட்டுமே, அவள் காலேஜெலாம் முடிச்சுனா தானே அவள் கல்யாணம் பற்றியே பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, என் பையனுக்கு ஒயன் தான் சொல்லிட்டு சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ சொல்லுங்கள், வீக்கும் ஒயனுக்கும் எப்போ மேரேஜ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீயோட அம்மா வந்து உங்கள் அம்மாட்ட வந்து கேட்குறாங்க. உங்கள் அம்மாலேயும் வந்து எதுவுமே சொல்ல முடியல, அப்படியே நிற்கிறாங்க. ஸோ பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கேட்குது. வீ வந்து உங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டு, அத்தை நீங்கள் நான் பேசுறது வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் உங்கள் பொண்ணை ரொம்ப விரும்புகிறேன். சின்ன வயசுலேருந்து உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கே தெரியும். நீங்கள் எப்படின்னு தெரியல, நான் உங்களை விட நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு நின்று இருப்பீங்க. ஸோ நீங்கள் உடனே வந்து உங்கள் அம்மா கையை பிடிச்சிக்கிறீ. அம்மா நீ வரியாங்க கூட இல்லையா, டைம் ஆச்சு, வீட்டுக்கு கிளம்பணும் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. உடனே வந்து உங்கள் கையை பிடிச்சிடுறாரு. நீங்கள் வி கையை விட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏன், எதுக்கு நான் கையணும்? நான் என் பொண்டாட்ட கை தானே பிடிச்சிருக்கேன். என்ன நீ எங்கள் அம்மா முன்னாடி எப்படி சொல்கிற? அறிவில்லை அம்மா, இவனுக்கு கேள்மா இருந்தாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட சொல்கிறீங்க. உங்கள் அம்மா எதுவுமே பேசலை. அம்மா பேசுமா, வாய் திறந்து பேசேன், பெத்த பொண்ணு கையை பிடிச்சிருக்கான் அவன், எதுவுமே வாய் திறந்து பேசவே மாட்டேங்கிற, சில மாதிரி நிற்கிற. தாயே, நீலாம் தாயா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கீங்க. உனக்கு மாதிரி தான் கையை விடு, நான் அப்பாட்ட சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சொல்லு பெரிய ஆளா? என் மாமனார் தானே, எனக்கு எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும், போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாரு. இங்கே ஒரு இன்னொருட்டி எங்கள் அப்பா மாமனார்னு சொன்னா வச்சுக்கோங்க, அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி பண்ணுவ, உன்னை கட்டிக்கிட்டா அவர் என் மாமனார் தானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து சொல்கிறாரு. இங்கே பாரு, உனக்கு தான் கடைசி வார்னிங், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தெரியாத, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நீங்களும் என்ன பண்ணுவேன் சொன்னால் எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன். நீ சொல்லு, உங்கள் அப்பா சீக்கிரமாக நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ஐயோ, இவன் பெரு தொல்லையாக இருக்கே அப்படி சொல்லிட்டு உங்கள் மைண்டு வாய்ஸு. இங்கே பாருவி, நான் எத்தனை வாட்டி உங்கள்கிட்ட சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ வந்து அது சீரியஸாகவே நீ எடுத்துக்கவே மாட்டேங்கிற. நான் என்ன தான் பண்ணுறது? எங்கள் அம்மாவும் நிறைய சொல்லி பார்த்துட்டாங்க, நானும் சொல்லி பார்த்துட்டேன். என் பேரண்ட்ஸ் எங்கள் அப்பா மட்டும்தான், அவரும் சொல்லலை. நீ என்னன்னா இவ்வளோ ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன மனசியா என்ன? எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்க, கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த கல்யாணத்தில் என்ன தான் இருக்குது? உனக்கு வயசு ஆகிட்டுனா நீ வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. எதுக்குடா என்னையே டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசுகிறீங்க. நீங்கள் இப்படி சொன்னோன்னா வீக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அவரை ஹேண்டை எடுத்துகிட்டு வந்து உங்கள் நெக்கிக்கிட்ட பிடிச்சி உங்களோட வாழோட பின் பண்ணி, இப்போ என்னடி சொன்னேன்?
அவனை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஓர முறையாக பேசிகிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க? உன்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டுற சொல்கிறியா? எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து உங்களை போய் ஸ்லாப் பண்ணுறாரு. உங்கள் அம்மாவுக்கும் வியோட அம்மாவுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. சாரிடா, கொஞ்சம் சவுண்டு கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வி அம்மாவும் உங்கள் அம்மாவும் வந்து வியை வந்து பிடிக்க பார்க்குறாங்க. ஆனால் வியை வந்து பிடிக்கவே முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார் அவர். வியும் மறுபடியும் உங்களை ஸ்லாப் பண்ணுறாரு. உங்கள் கிட்ட வந்து உங்கள் காதுகிட்ட, நீ சின்ன பொண்ணு மாதிரியா இருக்க, சின்ன பொண்ணுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஸ்கூல் தான் படிக்கிறேன், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை, ஆனால் உன் ஸ்ட்ரெச்சர்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்குடி. ஏன்னா சின்ன பொண்ணுனா எவனும் நம்ப மாட்டான், பார்த்தனே மேட்ரு முடிக்கணும்னு தோணும். அதான் எனக்கும் தோணுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, அதான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்குறேன். ஒழுங்காக கல்யாணம் பண்ணிகிட்டே குடும்ப நடத்துகிற வேலையை பாரு அப்படி சுட்டி வி வந்து சொல்கிறாரு. நீங்கள் கேட்டுட்டு ஒரு மாதிரி ஆகுது உனக்கு. வியும் ஒயன் உன்னைய ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதுலாம் இப்படி தான் எனக்கு தோணும், ஆனால் இப்போ இல்லை. உன்னை பார்த்தா எனக்கு ஷை ஆகும், சிரிப்பு வரும். எதுக்கு சிரிக்கிறேனே தெரியாமல் நான் சிரிச்சிட்டு இருப்பேன் உன்னை பார்த்தா. எங்கள் அம்மா, டேய் பைத்தியமாடா நீ எப்போ பார்த்தாலும் தனியாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எங்கள் அம்மா என்னை பைத்தியம் அளவுக்கு நீ இப்படி வச்சுக்க. ஏன் ஏன் இப்படி பண்ணுற? இப்போ நான் உன்னை என்ன கேட்டுட்டேன்? மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். ஏதோ குளங்குத்த மாதிரிலாம் நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே வியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, வி எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு புரியாதா? நீ எத்தனை வாட்டி என்கிட்ட கேட்டாலும் என்கிட்ட ஒரே பதில் தான், உன்னை எனக்கு பிடிக்காது என்றைக்குமே, புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வி டக்குன்னு முன்னாடி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கை டைட்டாக பிடிக்கிறாரு. உங்களால் மூச்சே விட முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. வி என்னை விடலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் நெக்கிலேருந்து வியோட கை அப்படியே எடுத்து விட பார்க்குறீங்க, அதனால் அவங்களோட முடியல. ஸோ வேகமாக பிடிச்சி வியை தள்ளி விட்டுறீங்க. ஸோ வியை வந்து பின்னாடி போய் விழுந்துடுறாரு. அதான்டா சாக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஓடுறீங்க. ஸோ வியும் வந்து பின்னாடியே வந்து உங்கள் கையை பிடிச்சிடுறாரு. ஸோ ஹாலில் ஸோ நிறைய பேர் இருக்காங்க. உங்களையும் வியை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஸோ வியோட சிஸ்டருக்கு மேரேஜ், வியோட சிஸ்டரும் உங்களையும் வியும் தான் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து வியோட சிஸ்டர் மேரேஜெலாம் முடிஞ்சிட்டு ஸோ வீட்டுக்கு போகலான்னு தான் பார்த்துருப்பீங்க. உங்கள் அம்மாவை அதுக்கடியும் காணும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைலாம் நடந்திருக்கும். ஸோ நீங்கள் வீக்கிட்ட கையை விடுறான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எங்கே போகிற? நீ என் மாமனை விட்டுட்டு நீ போயிடுவியா? நீ எனக்கு ஒரு முடிவு சொல்லிவிட்டு நீ எங்கே வேணால் போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்கள் டக்குன்னு வந்து வியோட கையை வந்து உதறி விட்டுடுறீங்க. ஸோ உதறி விட்டுட்டு நீங்கள் அங்கே உள்ள ஸ்டேஜ் மேலே அப்படியே ஏறி நிற்கிறீங்க. ஸோ நின்றுட்டு அம்மா அப்பா சித்தி சித்தப்பா எல்லோரும் நீ பாருங்க அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறீங்க. ஸோ எல்லோரும் உங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்க. என்னால் இனிமேலாம் முடிக்கலாம் முடியாது. இங்கே பாருங்கள், எல்லோரும் கேட்டுக்க, நான் ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வி உங்களை தான் ஷாக்காகி பார்க்குறாரு. வி, நான் அந்த பையனை உனக்கு ஆல்ரெடி தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வியை பார்த்து சொல்கிறீங்க. வி அப்படியே திருன்னு முடிக்கிறாரு, எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. விக்கு கோவம் வருது. ஆனால் வியை பார்த்து நீங்கள் இப்படி சொன்னோம், விக்கு ஒரு மாதிரி ஆகுது, எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இந்த ஸ்டேஜ் விட்டு அப்படியே கீழே இறங்கி அப்படியே ஒரு ஆளுகிட்ட போகிறீங்க. ஸோ ஒரு பர்சன் அவர் மேலே கையை போயிட்டு, நான் இவரை தான் நான் ஃப்யூச்சரில் நான் ஸ்கூல் காலேஜெலாம் முடிச்சுட்டு இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அந்த ஆள் யாருன்னா ஸோ ஜேகே தான். ஜேகே வியை பார்க்க, வி ஜேகேவை பார்க்க, ரெண்டு பேரும் மாறி முடிச்சுக்கிறாங்க. ஸோ எவ்வளோ தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நான் வந்து இதுக்கெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜேகே பார்க்குறாரு. ஸோ நீங்கள் எங்கே பாருவி, நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், உன் ஃப்ரெண்டு தான், ஆனால் உனக்கு முன்னாடி எனக்கு இவனை நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்கள் இப்படி சொன்னணும் வீக்கு சரியாக கோவம் வருது. ஸோ ஜேகேவை பிடிச்சி அடிக்கிறாரு. நீங்கள் எவ்வளோவோ அடிக்க பார்க்குறீங்க, ஏன்டா என் ஜேகேவை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் ஜேகேவை அடிக்க பார்க்குற அப்படின்னு சொல்ல, நீங்கள் அவங்க ஜேகே ஜேகேன்னு சொல்ல. ஸோ பயங்கரமாக வி அதுக்காகவே பயங்கரமாக ஜேகேவை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. ஸோ இன்னமேலேயே வி வந்து பொறுமையாக கையாளக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு சொடக்கு தான் வர்றாரு. வீட்டுக்குள்ளே நிறைய பாடி கார்டு வராங்க. நீங்கள் ஜேகே அப்புறம் அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் வந்து தனித்தனியாக பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த பாடி கார்டு வி அப்படியே கையில் அப்படியே கன் எடுத்து மேலே பார்த்து அப்படியே சொல்கிறாரு. அவங்க அம்மா அப்பா, வியோட அம்மா அப்பா எல்லோரும் வியை தான் அப்போ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போனுக்கு எங்கேருந்து கன்று கிடச்சிச்சு அப்படி சொல்லிட்டு வியோட அப்பா வி எங்கே ஏதுற உனக்கு கன்று, எங்கேருந்து கன்று கிடச்சிது,
நீ எதுக்கு கன்லாம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே கேள்வி கேட்குறாரு. அப்பா நீங்கள் வாயை மூடுங்க, நீங்கள் தான் எதுவுமே செய்ய மாட்டீங்க. ஒரு பையனுக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு, ஏதாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? ஏதாச்சும் தெரியுதா உங்களுக்கு? ஒன்றுமே தெரியல, என்னையும் பண்ண விட்றீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை திட்டுறாரு. அப்பாவும் எதுவுமே கேட்கல, சைலண்ட் ஆகிடுறாரு. வி அப்படியே கன் எடுத்து ஜேகேவை அப்படியே பாயிண்ட் பண்ணுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. கன் அப்படியே லோட் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகே பார்த்து அப்படியே சொல்லலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் வேணாம் ஜேகே எதுவும் பண்ணிடாத, என்னைய ஏதாச்சும் பண்ணிக்கோ, ஜேகேவை மட்டும் உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்களை பார்க்குறாரு. ஓ அவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த தண்டனைலாம் உங்களுக்கெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக மலை மேடைக்கு தான் போகிறாரு. அங்கே போய் மஞ்சள் கயிற்றுல மஞ்சள்லாம் தேய்ச்சி மஞ்சள்லாம் கட்டி அந்த கயிறில் அப்படியே உங்ககிட்ட தான் எடுத்துகிட்டு வர்றாரு. நீங்களும் பார்க்குறீங்க, அவங்க அப்பா அம்மாவும் பார்க்குறாங்க. இப்போ சொல்லுடி, எதனால என்னைய பிடிக்கல, ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எதனாலையா பாரு, ஆளையும் மண்டையும் எந்த பொண்ணுக்குமே உன்னை பிடிக்காதரா, ஆனால் எல்லா பொண்ணும் உன் பின்னாடி தான் சுற்றுது, அதான் எனக்கும் ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க நீங்களாம். எதனால் இந்த ஹேர் ஸ்டைல், இந்த தோடு, இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம் பார்த்தா உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் எனக்கு பிடிக்கல, டோட்டலாக உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சிரிச்சுக்கிட்டே சரி இனிமேல் ஒன்றெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு கையில் அந்த தாலியை எடுக்கிறாரு. நேராக ஜேகே தான் திரும்பி பார்க்குறாரு. என்னடா நல்லவனே, நல்லா பார்த்துக்கோ, உனக்கும் சரி எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது, நல்லா கண்ணை கழுவிட்டு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜேகே இங்கே பாரு ஜேகே, வேணாம், அவள் எனக்கானவ, இது மாதிரிலாம் பண்ணாத ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வீக்கிட்ட சொல்கிறாரு. தோடா அப்போனா எனக்கு, நான் இவ்வளோ சின்ன வயசுலேருந்து நினச்சிட்டு இருப்பியான், நீ இப்போ பாதியில் கொத்திட்டு போவியான், என்ன நியாயம்? கேட்குறாரு. ஜேகே எதுவுமே சொல்லலை. ஜேகே எவ்வளோ சொல்கிறாரு, ஆனால் கேட்குற மாதிரியே இல்லை. அப்படியே எடுத்து அப்படி தாலியை எடுத்து அப்படியே கட்டலான்னு வராரு. உங்களை 2-3 பேர் பாடி கார்டு பிடிச்சிருக்காங்க. கழுத்தில் அப்படியே தாலி கட்டிடுறாரு. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, எல்லாம் முடியல, இப்போ விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. பாடி கார்டும் உங்களை தள்ளி விட்டு போயிட்டாங்க. நீங்கள் அப்படியே தாலி கழட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக உங்கள் அம்மா கையை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு, அம்மா எதுக்குமா என் கையை பிடிச்ச, அவன் கட்டினா தாலிலாம் என் கழுத்தில் இருக்கக்கூடாது, ஜேகே தான் அவன் புருஷன், ஜேகே மட்டும்தான் என் கழுத்தில் தாடி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு மறுபடியும் கழட்ட போகிறீங்க. பல்லாருன்னு ஒரு அறை, உங்கள் அம்மா உங்களை கன்னத்தில் அடிச்சிட்டாங்க. உங்கள் அம்மா உங்களை அடிச்சுட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அப்படியே அழைச்சிட்டு போகிறாங்க. வியோ பார்க்குறாரு. வியோட பாடி கார்டு, பாஸ் அண்ணியை அழைச்சிட்டு போகிறாங்க பாஸ் அப்படின்னு சொல்ல, அவள் எங்கடா போட போகிறா, அவங்க அம்மாவோட தானே போகிறா, போட்டு வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரிங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டும் விட்டுடுறாரு. இந்த பக்கம் உங்களை பார்த்தா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. வீட்டுக்கு போகணும். உங்கள் பெட்டில் படுத்துக்கிட்டு இந்த தாலியவே தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு மாதிரியா வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. இப்போ நைட்டு ஒரு 10 o'clock ஆகுது. உங்கள் பக்கத்தில் யார் படுத்திருக்க மாதிரியே இருக்குது. ரொம்ப நேரம் காற்றே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா தான் டக்குன்னு உங்கள் வாயை பற்றிட்டு, சத்தம் போடாத, நான் தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் டக்குன்னு வாயில் கையை எடுத்துகிட்டு, நீ எதுக்கடா என் ரூமுக்கு வெளிலப்படா அப்படின்னு சொல்கிறீங்க. நான் அதுக்கு போகணும், என் பொண்டாட்டி ரூமு தானே, எனக்கு வர்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ நீ எதுக்கு என் ரூமுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. என்ன நீ வந்ததை வராதமா நீ விரட்டிக்கிட்டே இருக்க, இன்றைக்கி வெட்டிங் நைட் ஆகிட்டே, சரி எதுவுமே பண்ணலனாலும் பொண்டாட்டியை சேர்த்த போய் பார்த்துட்டு வருவோமேனு வந்தால் நீ ரொம்ப ஓவராக பிஹேவ் பண்ணிக்கிட்டே இருக்க, பிடிக்கும் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி சொல்ல, உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுது, ஏதாச்சும் கையில் கிடைக்காமா அடிக்கலாமான்னு சொல்லிட்டு அப்படியே தேடுறீங்க. வேணாம் அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே அடிக்க போகிறீங்க. அது காட்டியும் உங்களை சுற்றி அப்படியே பெட்டிலோட கீழே விழுந்துடுறாரு. விழுந்துட்டு உங்களை பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. கிஸ் அப்படியே டீப்பாக வியோட லிப்போட போயிட்டுருக்கு. நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை. இப்போ ஒரு கட்டத்துக்கு நீங்களே ரிலேஸ் ஆகி
நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வியை பிடிச்சி அப்படியே தள்ளி விடுறீங்க. வியை வந்து அந்த கீழே விழுந்துடுறாரு. நீங்கள் நீ ஒழுங்கா வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நான்லாம் போக முடியாது போடி அப்படின்னு சொல்லிட்டு வியை வந்து அப்படியே உட்காந்துடுறாரு உங்கள் பெட்லேயே. ஸோ உட்காந்துட்டு நீங்கள் மறுபடியும் கிட்ட போய் வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. டக்குன்னு அவங்க கை பிடிச்சிருக்கு அப்படியே பெட்டில் அப்படியே ஓவர் ஆயிடுறாரு. ஸோ ஓவர் ஆகிட்டு ஸோ உங்களை பயங்கரமாக மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் எவ்வளோவா வந்து வேண்டாம் அப்படி சொல்லிட்டு தடுக்க பார்க்குறீங்க. ஆனால் உங்களால் முடியல. ஸோ இதுக்கப்புறமே வந்து உங்களால் முடியாமல் ஸோ நீங்களும் வந்து பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்களை பேக் கிஸ் பண்ணுறாரு. நல்லா டைட்டாக இறக்கி பிடிச்சி. ஸோ வியோட மைண்டு வைஸ் என்னை பிடிக்காதவங்க கூட என்னோட கிஸ்ஸில் என்னை பிடிச்சிருண்டி அப்படி சொல்லிட்டு தான் வியோட மைண்டு வைஸ். ஸோ நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கு வேறு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. நீங்கள் வியோட தலைவிட்ட ப்ளீஸ் இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியோ வந்து அப்படியே ஜன்னலையா அப்படியே கீழே இறங்குறாரு. நீங்கள் எட்டு வழியாக தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம் இது வழியாக தான் வந்தேன். நீங்களும் திருட்டு பையில நீ பாட்டில் ஏறி பூச்சி வந்துடுவியா? ஏன்னா உங்கள் அப்பா வீட்டு வீடா? இல்லை எங்கள் மாமனை வீட்டு வீடு அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்ல சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. ஸோ வியும் போயிடுறாரு. ஸோ இப்போ மார்னிங் நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ண மாதிரி அப்படியே பெட்டில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் நேற்று நினச்சதெல்லாம் அப்படியே மைண்டில் பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணி ஒயன் உனக்கு என்னடி ஆச்சு? உனக்குன்னா புத்தி எட்டு போயிட்டா? நேற்று நடந்தது வீ கூட ஏன் இப்போல்லாம் யோசிச்சு பார்க்குற? அதுவும் நீ வெக்கம்லாம் பாடுற, இதெல்லாம் அவனுக்கு சரிப்பட்ட வராது ஒயன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே திட்டிக்கிட்டு போய் குழம்பிக்கிட்டு நேராக ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. ரெஸ்ட் ரூம்குள்ளே போனாலும் அதே தாட்டு தான் உங்கள் மைண்டுக்குள்ளே வருது. ஸோ நீங்கள் ஐயோ கடவுளே என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வீயை பார்த்து திட்டிக்கிட்டே நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பேக்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கீழே போகிறீங்க. உங்கள் அப்பா அம்மா வயன் கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கிளம்பிட்டப்பா அம்மா சொல்லிட்டு நீங்கள் சொல்ல கேரடி பிடிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாட்ட கேட்க உங்கள் அம்மாவும் அம்மா வயன் தாலி எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களாம் வந்து தாலி எடுத்த போய் முன்னாடி போடுறீங்க. ஓகேம்மா அப்படியே நீ மறைச்சிக்கோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல சரிம்மான்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் அப்படியே மறைச்சிட்டு அப்படியே பேக் மாற்றிக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறீங்க. உங்களோட அப்பா அம்மா நான் இன்றைக்கி உங்கள் ஸ்கூல் வேலையாக தான் போகிறேன், நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்ல ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பாவோட காரில் ஏறி போகிறீங்க. ஸோ பேக் பின்னாடி ஒரு கார் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. அந்த காரில் வந்து வீடு தான் இருக்கார். நீங்களும் பார்க்காத மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்துட்டு உங்கள் அப்பா இறக்கி விட்டுட்டு பாய் மாமா சொல்லிட்டு காட்டுறாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா ஒர்க் பண்ணிவிட்டு பாய் பாவை சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. வீடியோ தான் பார்க்குறீங்க. ஒரு ஓரமாக அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சுட்டு நிற்கிறாரு. நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு சிரிப்பாக வருது. சரி அந்த சிரிப்பெலாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி பக்கமாக அப்படியே போகிறீங்க. நீங்கள் அப்படியே கிளாஸ்க்கு போயிட்டு பார்த்த பார்வை அந்த லுக்கு அதெல்லாம் பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் கிளாஸ் ஜன்னல் திறந்தா ஸோ நிற்கிறது அப்படியே தெரியும். அதே மாதிரி திறந்து பார்க்குறீங்க. ஸோ அப்படியே உங்கள் கிளாஸை பார்த்த மாதிரி நிற்கிறாரு. நீங்களும் பார்த்துட்டு என்ன பாருன்னு சொல்லிட்டு கண்ணாலே சைகை காட்டுறீங்க வீக்கு. அவரும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாரு. பாய் அப்படி சொல்லிட்டு காட்டுறாரு. நீங்களும் ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல் மாதிரி வச்சுக்கிட்டு பாய் காட்டுறீங்க. நீயும் வந்து காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ அவங்கள தான் காட்டுறோம். ஸோ ஒரு ஆளாக வந்து கிளாஸ்க்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு மியா தான் உங்களை ஃபஸ்ட்டு வந்து ஹக் பண்ணிவிட்டு என்னடி நேற்று ஏதோ கேள்விப்பட்டேன் அதில் உண்மையா அப்படின்னு சொல்ல என்ன கேள்விப்பட்டேன் அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து உங்களோட பெஞ்சில் போய் உட்காந்துடுறீங்க. மீயாவும் அப்படியா நம்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி நம்மட்டையும் போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து ஸோ உங்களோட ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, படிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு மியாவும் உங்களை தான் குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. என்னடி பார்க்குற அப்படின்னு சொல்ல மேடம் கழுத்தில் என்னது அப்படின்னு சொல்ல நீங்களும் கழுத்து பார்க்குறீங்க. அவங்க தாலி தெரியுது. டக்குன்னு நினச்சிக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே உட்காந்துருக்க பார்த்தியா அப்படி சொல்லிட்டு மியா அப்படியே உங்களை கிண்டல் பண்ண வாயை மூடி எறும் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் வாயை போடி பொத்திக்கிறீங்க. நீங்களும் அப்படியே நடந்ததெல்லாம் மீயாட்ட சொல்கிறீங்க. மச்சான் நீ இது யார்ட்டையும் சொல்லாதரா அப்படின்லாம் சொல்கிறீங்க. எப்படி சொல்லுவேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு மீயாவும் சிரிச்சுக்கிட்டே உங்கள்கிட்ட பேசுகிறா. இந்த சிரிப்பை பார்த்தாலே இந்த சிரிப்பிலே வில்லங்கன்னு தெரியுதே இப்படி சொல்லிட்டு தான் உங்கள் மைண்டு வயசு. ஸோ இப்போ வந்து ஈவினிங்கும் ஆகுது, ஸ்கூல் முடியுது, நீங்கள் இப்படியே வெளில போகிறீங்க. ஸோ வெளில போயிட்டு ஸோ பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பஸ்ஸும் வருது, பஸ்லேயே ஏறிடுறீங்க. சரி ஏறிட்டே போகும்போது ஸோ
நீங்கள் விண்டோ சீட்டு தான் பிடிச்சிருப்பீங்க. விண்டோ சீட் பக்கத்தில் ஒரு கார் நிற்கிது. அந்த காரில் வந்து ஜேகே இருக்கான், அது ஒரு பொண்ணு கூட. நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே உட்காந்துட்டீங்க மூஞ்ச திருப்பிக்கிட்டு. ஸோ உங்கள் கண் வந்து அப்படியே தண்ணி மட்டும்தான் வருது. ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்கும் போயிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா வியோட அம்மா அப்பாவும் போய் உட்காந்துருக்காங்க. உங்கள் அம்மா அப்பாவும் வாயன் நீ போய் கிளம்பு, உன்னோட ட்ரெஸ்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்ல, நீங்களும் ஏன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க உங்கள் அப்பா பார்த்து. இந்த மாதிரிலாம் நீ இங்கே இருக்க மாட்டோமா, நீ வந்து கூட தான் போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. அப்பா இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டமே இல்லை, நீங்கள் சொன்னனால ஓகேன்னு சொல்லிட்டு நான் இந்த தாலியை கழட்டாமல் வச்சிட்ருக்கேன். நீங்கள் நான் ஸ்கூல் படிக்கும் போதே என் வீட்டுக்கு நீ அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்களோட அப்பாவும் இங்கே பாரும்மா, என் மேலே என்னை வந்து பேச வைக்காது சரியா, சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுக்கு மேலே நீங்கள் பேசினா ஏதாச்சும் ஆகிடுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் போய் ரூமுக்கு போய் ட்ரெஸ்லாம் அப்படியே பேக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வியோ வந்து உங்கள் ரூமுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு வந்து பேக் பண்ண அப்படியே ஹெல்ப் பண்ணுறாரு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. கையில் வந்து திங்ஸ்லாம் எடுத்து அப்படியே நீங்கள் ஏதோ வேண்டாத வெறுப்பா அப்படியே வச்சுக்கிட்டு வீக்கிட்ட அப்படியே கோச்சிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எதுவுமே பேசல கொள்ளல. ஓகே மிஸ், நம்ம இதோட இந்த பாட்டை வந்து முடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, லென்த்தாக போகுதுடா. நான் வந்து ஒன் ஷாட்டாக சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். சரி என்னால் முடியலை. இது வந்து கொஞ்சம் 2 ஷார்ட்டாகவே போட்டுடலாம். ஓகேவா? ஓகே மிஸ், மறக்காமல் இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகே மிஸ், பாய். கம்சாமிதா.